தற்போது நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் அரவிந்த் குருந்தசேகரன் நம்மளோட இணைப்பில் இணைகிறார். அரவிந்த், இப்போ வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு டைட் ரோப் வாக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த பாஜகவோட கூட்டணியில் இணையக்கூடிய கட்சிகள் வந்து ஒரு பிளம் போர்ட்போலியோஸ், அதாவது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த இலாக்காக்களை தான் தற்போது பாஜகவிடம் கேட்குறாங்க. அது தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், இல்லை ஐக்கிய ஜனதாதளமாக இருக்கட்டும், இல்லை மற்ற கூட்டணி கட்சிகள், அதாவது ஏக்நாத் ஷிண்டே அல்லது சிராக் பாஸ்வான் போன்ற எல்லாத்தையுமே அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் பாஜக இருக்காங்க. இதுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பிளான் என்னவா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அரவிந்த்? தற்போது முதன்முறையாக நரேந்திர மோடி தலைமையிலான ஒரு கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது. நரேந்திர மோடி குஜராத்திலும் சரி, டெல்லியிலும் சரி, இன்று வரை அவர் கூட்டணி ஆட்சியை தலைமை தாங்கியதே கிடையாது. தான் முதன்முறையாக ஒரு கூட்டணி ஆட்சியை அவர் தலைமை தாங்க இருக்கிறார். எனவே அதற்கான பல்வேறு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ், அதே போல நிபந்தனைகள், சிக்கல்கள் பல இருக்கிறது கூட்டணி ஆட்சியை சுமூகமாக நடத்துவதற்கு. அதில் மிகவும் முக்கியமானதாக கவர்மெண்ட் ஃபார்மேஷன், ஒரு அரசு அமைப்பதற்காகவே பல்வேறு இக்கட்டான பல்வேறு பிரச்சனைகளை பாஜக சந்திக்க நேரிடுகிறது. அதுதான் தற்போது கடந்த 2 நாட்களாக நம்மால் பார்க்க முடிகிறது. நமக்கு கிடைத்த தகவலின்படி நிதிஷ்குமார் தற்போது வரை டெல்லியிலே தான் இருக்கிறார். நிதிஷ்குமார், அதாவது ஐக்கிய ஜனதாதள கட்சியின் மூத்த தலைவர்கள் ஒருவரும் பீகார் மாநில முதலமைச்சருமான நிதிஷ்குமார் இன்னமும் டெல்லியில் தான் இருக்கிறார். தற்போது கட்சி நிர்வாகிகளிடம் தொடர்ந்து அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அதாவது பாஜக சார்பில் கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 3 குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட இந்த 3 கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டணியிடம் அந்த குழுவிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தான் நிதிஷ்குமார் தனக்கென ஒரு குழுவை அமைத்து வருகிறார். என்னென்ன போர்ட்போலியோவை, அதாவது என்னென்ன துறைகளை பாஜகவிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதையும் அவர் தற்போது ஆலோசித்து வருகிறார். அவரை பொறுத்தவரை கடந்த 2019ஆம் ஆண்டு கூட்டணி இருந்த போதிலும் கூட அவர் கேட்ட 3 அல்லது 4 துறையை ஒதுக்க பாஜக மறுத்துவிட்டதால் அவர் நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கவில்லை, நாங்கள் ஆதரவு மட்டும் தருகிறோம், கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கேற்கவில்லை என அறிவித்திருந்தார். அப்படி இருந்தும் ஒருவரை மட்டும் அவருடைய மோடி தலைமையிலான ஆட்சியில் கேபினெட்டில் வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது நிதிஷ்குமார் மிகவும் தெளிவாக இருக்கிறார். குறைந்தபட்சம் 4 துறைகள் தங்களுக்கு வேண்டும் என்பதில் அவர் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அதே போல சந்திரபாபு நாயுடு, டிடிபி கட்சியைச் சேர்ந்த சந்திரபாபு நாயுடு அவரும் அதே போல 4 துறைகள் வேண்டும் என அவரும் மிகவும் தெளிவாக இருக்கிறார். ஏக்நாத் ஷிண்டேவும் அவரும் ஒரு 2 துறைகளை கேட்டிருப்பதாகவும், அதே போல குமாரசாமி அவரும், அதாவது ஜேடிஎஸ் கர்நாடகாவை சேர்ந்த குமாரசாமியும் ஒரு துறையை கேட்டிருப்பதாகவும், சிராக் பாஸ்வான் அவர் கையிலும் 4 முதல் 5 எம்பிக்கள் இருக்கிறார்கள், அவரும் ஒரு கேபினெட் கேட்டிருப்பதாகவும் தெரிகிறது. எனவே இந்த 4 கட்சிகளை எப்படியாவது பாஜக அகாமடேட் செய்தே ஆக வேண்டிய, 5 கட்சிகளை அகாமடேட் செய்தாக வேண்டிய நிலையில் தான் பாஜக இருக்கிறது. இந்த 5 கேபினெட் மற்றும் எம்ஓஎஸ் கேட்க இருப்பதால் எந்தெந்த துறைகளை இவர்களுக்கு கொடுக்கலாம், எந்தெந்த துறையை பாஜக தன்வசம் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை தற்போது அமித்ஷாவும் ஜே பி நட்டாவும் ஈடுபட்டிருப்பதாக தான் தெரிகிறது. தற்போது நமக்கு கிடைத்த தகவலின்படி பாஜக முக்கிய துறைகளான ஹோம் மினிஸ்ட்ரி, பினான்ஸ் மினிஸ்ட்ரி, டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் உள்ளிட்ட 4 துறைகளை யாருக்கும் கொடுக்க வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது. கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி, சிசிஎஸ் என கூறப்படும் இந்த 4 துறைகளையும் பாஜக யாருக்கும் கொடுக்க வாய்ப்பில்லை. ஆனால் நிதிஷ்குமாரும் சரி, சந்திரபாபு நாயுடும் சரி, நிதிஷ்குமாரை பொறுத்தவரை இந்த 4 ஒரு துறையை வேண்டும் என மிகவும் தெளிவாக இருப்பதாகவும், சந்திரபாபு நாயுடுவை பொறுத்தவரை பினான்ஸ் மினிஸ்ட்ரி, கேபினட் அந்தஸ்தில் பினான்ஸ் மினிஸ்ட்ரி கிடைக்காத பட்சத்தில் எம்ஓஎஸ் பினான்ஸாவது தனக்கு வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஆந்திர பிரதேசுக்கென இது நிதி ஒதுக்கீட்டில் தங்களுக்கான ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும் என்பதற்காக ஒரு பினான்ஸ் மினிஸ்ட்ரியில் அட்லீஸ்ட் எம்ஓஎஸ் ஆக வேண்டும் என அவர் கேட்பதாகவும் தெரிகிறது. எனவே இந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷனை ஒரு இடியாப்ப சிக்கலில் தான் பாஜக இருப்பதாக நமக்கு தெரிகிறது. நன்றி குணசேகரன், எங்களிடம் இணைந்து மிக முக்கியமான கருத்துக்களை முன்வைத்ததற்கு நன்றி.